ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். நேபாள் ப்ரொட்டஸ்ட்டில் பற்றி எறியுதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. நேபாளில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்படி எல்லாருமே அவங்களோட போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. என்ன காரணம், எதனால் எல்லாம் அவங்களோட போஸ்டிங் விட்டுட்டு ஓடிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இங்கே நேபாளில் வந்து அப்படி என்ன ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு, பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வெடிச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேபாள் பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி அவர்கள் அவங்களோட கவர்மெண்ட்டும் வந்து சோஷியல் மீடியான்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எஃபி, இன்ஸ்டா, யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற எல்லாத்தையும் இம்பார்ட்டண்டான எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்காங்க. அதனால் நேபாளில் வந்து போராட்டம் வந்து பயங்கரமாக வெடிச்சிருக்கு. யார் இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஜென்சி. ஆமாங்க, 2K கிட்ஸ் தான் இந்த போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஜென்சி வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் அது நேபாள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டில் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து நேபாளோட கேபிட்டல் வந்து காத்மாண்டில் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பைரஹவா, பரத்பூர், புட்வால், இத்தாஹாரியனு இப்படி எல்லா இடங்கள்லையும் போராட்டம் வெடிக்குது. அது மட்டும் இல்லைங்க, பார்லிமெண்ட் முன்னாடியும் போய் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுட்டு ஒரு கட்டத்தில் பார்லிமெண்ட்டே தீ வச்சும் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே போராட்டம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரிஞ்சும் போலீஸ் அவங்க மேலே ரப்பர் குண்டு வீசுறது, தண்ணீரை மேலே அடிக்க விட்டு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் பயங்கரமான ஒரு போராட்டமாக வெடிச்சிட்ருக்க இந்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது அதில் வந்து இந்த நடந்துகிட்ருக்க இந்த போராட்டத்துக்குள்ளே நிறைய மக்களுங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள் அது நடுவில் சிக்கிட்டு இருக்காங்க. இதில் 30 பேர்கிட்ட இறந்துருக்காங்கனோ, 500 பேருக்கு மேலே ரொம்ப காயம் அடைஞ்சிருக்காங்கனோ அப்படின்னு சொல்லப்படுது. நேபாளில் வேலைவாய்ப்புன்றதே சுத்தமாக கிடையாதாங்க. படித்த வந்து யூத்ஸ்க்கு வந்து வேலைவாய்ப்புன்றதே சரியான வேலைவாய்ப்பு இல்லைன்னோ, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுனோ, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் அதிகமான ஊழல் நடக்குது, ரொம்ப ஊழல் வந்து நேபாளில் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனும் அங்கே வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு தான் வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் வந்து போடுறது. கவர்மெண்ட் வந்து ஊழலை எதிர்த்து மக்கள் வந்து 1, 2, 3 பேர்லாம் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே மக்கள் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து அங்கே போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஊழல் நடந்துகிட்ருக்கு அங்கே நேபாளில். இதனால் இப்படி போராட்டம் வெடிச்சிட்ருக்க நேரத்தில் அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்களோட பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே படித்த சாதாரண பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமையும், அவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு இதுவும் இல்லாமையும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமையில இருக்காங்க. இதனால தான் அவங்களாம் ரொம்ப கொதிச்சு போய் சோஷியல் மீடியாவில் நிறைய எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பிடிக்காம தான் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா இது இருந்தால் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேன் பண்ணிடுறோம் அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இப்போது இந்த ஜென்சி வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க கோரிக்கை என்ன முன் வைக்கிறாங்கன்னா, எதுக்கு பேன் பண்ணிங்க, அன்பேன் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவெலாம் எங்களுக்கு திருப்பி கொடுங்க, திருப்பி இது பண்ணுங்கள், எங்களோட கருத்து சுதந்திரம் வந்து அது கூட கிடையாதா, அதுக்கு கூட நீங்கள் தடை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஊழலான கவர்மெண்ட்டாக இருக்குது, இந்த மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாருமே எங்களுக்கு தேவையில்லை, புதுசாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வரணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் போராட்டம் வந்து பயங்கரமாக வெடிக்குது. அது மட்டும் இல்லைங்க, பார்லிமெண்ட்டுக்கு எப்படி தீ வச்சாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் இதுக்கு பிஃபோராக இருந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கும் போய் அங்கேயே நெருப்பு வச்சுருக்காங்க. இதில் வீட்டுக்குள்ளே இருந்த அவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. அது ரொம்ப சோகமான விஷயங்க. அவங்க ஒய்ஃப் இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போன ஃபினான்ஸ் மினிஸ்டரை வந்து ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கெலாம் வந்து வீடியோவாக பதிவாகிருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு கவர்மெண்ட் சரியில்லைன்னா, மக்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லைன்னா
கருத்துக்கும் தங்களோட சொந்த கருத்துக்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, அதுக்கும் சுதந்திரம் பறிக்கப்படும்போது மக்கள் வந்து எப்படிலாம் அரக்கத்தனமாக மாறிடுறாங்கன்றத பாருங்கள். ஏன்னா அவங்களால ஒரு உயிரும் போயிருக்கு. இப்படி நேபாள் இந்த 2K கிட்ஸோட ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு பர்சன் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. அவர் யாருன்னா, அவர் நேம் வந்து பாலன் சொல்லப்படுது. பாலேந்திர ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. பாலன் என்ற பாலேந்திர ஷா. இவர் வந்து அரசியலில் வந்து அவரை ஈடுபடுத்திக்கிட்டு காத்மாண்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து அவர் வந்து மேயராக எலெக்ஷனில் நின்று அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. இவர் கூட மேபி நெக்ஸ்ட்டு பிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து முடிக்கிற விதமாக வந்து கடைசியாக ஆர்மி வந்து போராட்டத்தில் இருந்து கலைஞ்சிருங்க, அமைதியாயிருங்க அப்படின்னு அவங்க சைடு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த ஜனாதிபதி, பிஎம் எல்லாருமே, அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் அத்தனை பேருமே அங்கே வந்து அவங்களோட பதவி வந்து எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க, எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு நாட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் சரியாக இல்லைன்னா, அதாவது ரொம்ப ஊழல் பிடிச்ச கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களால மக்களுக்கு வந்து எந்த பயனும், ஒரு வேலைவாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியாத போது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கருத்துக்களை வந்து சுதந்திரமாக சொல்லக்கூட முடியல, சோஷியல் மீடியாவில் பதிவு கூட பண்ண முடியல அப்படின்னும்போது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த நேபாள் ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு உதாரணமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.